Praise the Lord. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதாவது பிசாசு குறித்து இந்த அதிக வசனம் ஒரு சின்ன ஒரு தியானம் தான். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மனிதனோடு கூட அல்ல இந்த உலகத்தில் போராட்டம். ஒரு மனிதன் உங்களோடு ஒரு சண்டை போறாருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு அசுத்த ஆவி அவருக்கு பின்னாடி செயல்படுது. ஒருவன் உங்களுக்கு பணம் தராமல் தாமதிக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்த ஆவி உங்களுக்கு பின்னாடி செயல்படுது. ஏதாவது காரியம் உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கா அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்த ஆவி செயல்படுது. ஒரு வியாதி வருதா சில நேரங்களில் அது அசுத்தாவினால கொண்டு வரப்படுகிறது. ஒரு வியாதியிலிருந்து விடுதலை ஆகும் இல்லையா அது அசுத்தாவிலிருந்து செயல்படுகிறது. ஒரு பிரச்சனை வந்தா எல்லாத்துக்கும் 90% வந்து பிசாசு தான். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் மனுஷனை வந்து தேவனிடத்திலிருந்து பிரித்து நரகத்துக்கு கொண்டு போகிறது தான் இவங்களோட வேலையை. விபத்து கொண்டு வருவதும் அநேக நேரங்களில் அவன் தான் அந்த வேலையை செய்வான். ஆனால் தேவன் அன்புள்ளவர், மனுஷனை பிசாசிலிருந்து தப்பி வைத்து அவர் பரலோக ராஜ்யத்துக்குள் எடுத்துக்கொள்ள கொண்டு போகிறார். சரி, இதெல்லாம் நம்ம எப்படி தப்பிக்கணும்னா ஒரே வழிதான், இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனும். அவரை நம்பி நீங்க விசுவாசித்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அப்படிங்கிற காரியங்களை விசுவாசிச்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை. ஆண்டவர் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். இந்த அதிகாரம் யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துன்னு தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஒரு பட்டயம் வச்சிருக்காரு. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதாவது புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் ரெண்டு பக்கமும் பட்டயம் தீட்டி வச்சிருக்காரு ஆண்டவர். அதுல அநேக பிசாசை எதிர்த்து வைக்கிற வசனங்கள் அதுல இருக்கு. அந்த வசனத்தை சொல்லி நம்ம நாவிலிருந்து அறிக்கை இடும்போது பிசாசின் வல்லமைகள் அளிக்கப்படுது. சில பிசாசுகள் வந்து நம்ம சொல்றதை கேட்காது. ஏன்னா நமக்குள்ள பாவம் இருந்ததுன்னா நமக்குள்ள அந்த பாவங்கள் செயல்படும் போது பிசாசுனால நம்மளால பிசாசை ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்க பாவங்களை அறிக்கை செய்துட்டு பிசாசை நீங்க அந்த வசனத்தோட அதிகாரத்தோடு பிசாசை மேற்கொள்ளும் போது அந்த ஈஸியை நீங்க ஜெயிச்சிடலாம். இன்னும் நீங்க அதிகமா சில பிசாசுகள் வந்து விரட்ட முடியாது. அது வந்து என்ன பண்ணுன்னா நீங்க பரிசுத்தவான் அந்த மட்டும் பத்தாது. சில பிசாசுகளை உபவாசமின்றி இவைகள் பிசாசு உபவாசமின்றி ஜபத்தினாலும் மற்றமல்ல உபவாசமின்றி ஜபத்தால் தான் போகும்னு சொல்றார் ஆண்டவர். அதனால சில காரியங்களுக்கு நீங்க உபவாசம் போட்டு அதில் ஜெபம் பண்ணி பிசாசை வெற்றியேறணும். ஏன்னா பிசாசு அனுதினமும் நம்ம கூட போராடிட்டு இருப்பான் 24/7. அதனால நீங்க பிசாசை ஜெயிக்கணும்னா 24/7 அவனோட கூட நீங்க ஆண்டோட பாதத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டோட வல்லமை